நீங்கள் பிரபுதேவன் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பல சிக்கு புக்கரை முகாபலா ஊர்வசி எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஊழலெல்லாம் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. அந்த மேஜிக் திருப்பி நான் கொண்டு வர போகிறேன். நானும் ரஹ்மான் சாரும் ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணுறோம். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரியும். ஸோ நம்மளோட இப்போ சத்யன் அண்ட் விக்னேஷ் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மூன் வாக் ஆடியோ லான்ச். எவ்ரி டைம் ஒரு சாங் வரும்போது வேறு யாரோ பாட வைப்பேன், அவர் இல்லை நீங்களே பாடுங்க. அக்காரசே உள்ளமே உள்ள வரைய வைக்குது மனசுக்குள்ள ஓ மாமழை விழ. ரஹ்மான் சார் அண்ட் பிரபுதேவா சார் வந்து எப்போவுமே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே, அந்த ஒரு காம்பினேஷன் அப்படின்ட்டு. மூன் வாக் வந்து என்னுடைய டெபியூட் மூவி, இதுதான் என்னுடைய முதல் படம். இல்லை ஆக்சுவலாக பிஃபோர் உருகி உருகி வந்திருந்தா நான் கண்டிப்பாக இதாக இருப்பேன், ஏதோ ப்ராங்க் கால் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்கள் உருகி உருகி கேட்டோம், நல்லா இருந்தது. ஸோ ஒரு சாங் எழுதணும் வரீங்களான்னு கூப்பிட்டு ஒரு நகைச்சுவை நடிகையான ஒரு அடையாளம் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த 16 ஏதாவது ஒரு கேரக்டர் நம்மளை காப்பாற்றிடும், அதில் வர கேரக்டர்னு. ஆனால் 16 கேரக்டரும் சூப்பராக இருந்தது. ஸோ நம்மளோட இப்போ சத்யன் அண்ட் விக்னேஷ் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மூன் வாக் ஆடியோ லான்ச். ஸோ யார்கிட்ட இருந்தா ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க? சத்யன். அப்போ நான் விக்னேஷ் கிட்ட இருந்தா ஆரம்பிப்பேன். சொல்லுங்க விக்னேஷ், how excited are you? வெரி மச் எக்ஸைட்டட் அண்ட் ஸோ ஹாப்பி டு see you here. ஆஹா, எனக்கு ரொம்ப ஆக்சுவலி எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு சேனல்லையும் பார்க்கும்போது பா மனுஷன் வளர்ந்துக்கிட்டே இருக்கானேப்பான்ற மாதிரி இருக்கு எனக்கு. சொல்லுங்க, இந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த மொமெண்ட்டுக்கு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு ரிகர்ஸ் பண்ணியிருப்போம்ல. நான்லாம் லிரிசிஸ்ட் ஆகிட்டேன்னா நான்லாம் ரஹ்மான் சாரோட ஆடியோ லான்ச்சில் ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு மொமெண்ட். ஸோ வெரி வெரி எக்ஸைட்டட். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே கனவு சின்ன வயசுலேருந்து எப்படியாச்சும் ரஹ்மான் சார் அவரோட பாட்டில் மட்டும் நான் ஒரு வரி எழுதிட்டேன்னா போதும்டா, இந்த உலகத்துக்கே நான் நிரூபிச்சிட்டேன், நான் ஒரு லிரிக்கிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு கால் வரும்போது நீங்கள் எப்படி எக்ஸைட் ப்ராங்க் கால் தானே பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்துச்சா, இல்லை வந்துட்டு ஆக்சுவலி நம்பி உள்ளே போயிட்டீங்களா? இல்லை ஆக்சுவலாக பிஃபோர் உருகி உருகி வந்திருந்தா நான் கண்டிப்பாக இதாக இருப்பேன், ஏதோ ப்ராங்க் கால் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்கள் உருகி உருகி கேட்டோம், நல்லா இருந்தது. ஸோ ஒரு சாங் எழுதணும் வரீங்களான்னு கூப்பிட்டு நேரில் தான் அந்த வந்து இது ரஹ்மான் சாரோட சாங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் என்னால் அந்த எக்ஸைட்மெண்ட்டை வெளிக்காட்ட முடியல. ஓ அப்படியா, ஓகே ஓகே நைஸ். கேஷுவலாக ரஹ்மான் சார் தானே, பேப்பர் பென் கொண்டு வாங்க அந்த மாதிரி இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம குதி போல கேன் யூ மீட் ஜஸ்ட் 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் குதிச்சுட்டு வருவோம்ல. ரஹ்மான் சாரோட பாட்டு எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிங்களா? எக்ஸாக்ட்லி, கிட்டத்தட்ட அதே மொமெண்ட்டில் தான் இருந்தது. ஓகே, ஸோ சத்யன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நன்றி நன்றி. ரொம்ப சமத்து பையனாக இருக்கீங்களே நீங்கள். சொல்லுங்கள் சத்யன், ஸோ ஹவ் வாஸ் த மொமெண்ட் ஃபார் யூ? இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு பாட்டாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சப்போ. கண்டிப்பாக எனக்குமே வந்துட்டு நான் நம்பியிருக்க மாட்டேன். எனக்குமே ஜஸ்ட் ஆஃப்டர் ஆசை கூட ஹிட் ஆகி எனக்கு அந்த வரவேற்பு ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கும்போது தான் எனக்கும் அந்த கால் வந்துச்சு. ஸோ இட் வாஸ் அன்பிலீவபிள் அண்ட் யூனோ க்ரேசி மூமெண்ட் எனக்கும். யா, ஐ வாஸ் ஜஸ்ட் எக்ஸாட்டிக் ஆனஸ்ட்லி. அக்காரசே உள்ளமே உள்ள வரைய வைக்குது மனசுக்குள்ள ஓ மாமழை விழ. விண்ணல்ல மின்ன வண்ண வண்ண இரவுகளை உச்சி பத்திக்குதா. வீணான சோகம் வேணாம் என் நினப்புல தேனு மிட்டாய். ஸோ இந்த சாங்குமே வந்துட்டு இவர் சொன்ன மாதிரி ஒரு லைக் மொத்தமாகவே இட்ஸ் லைக் ஒரு ஹாப்பியான ஒரு ஜாய்ஃபுல்லான யூனோ இட்ஸ் ஜேர்னி டு ஹாப்பினஸ்ங்கிற மாதிரி ஒரு மீனிங்கில் தான். ஸோ ஒவ்வொரு லிரிக்குமே அதுக்கு இந்த நினைப்பில் தேனு மிட்டாய் அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லை யாரை நினச்சி எழுதுனீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, நினச்சி இன்ஸ்பிரேஷன் யாரு? இன்ஸ்பிரேஷன் யாரும் இல்லை, ஜஸ்ட் ஹாப்பினஸ் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு என்னென்ன விஷயம்லாம் எனக்கு சந்தோஷம் கொடுக்குதோ லைக் நான் பையன் பழச்சிப்பான் மீடியால பழச்சிப்பான். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நான் கொடுக்க மாட்டேன். எவ்வளோ தெளிவாக இதை நான் கேமரா கூட பதில் சொல்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தெளிவாக இருக்க பார்த்தியா? நானும் பிடிப்பேன், ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களை நான் பிடிப்பேன். நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ பாய்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ ப்ளீஸ் என்ஜாய் த ஈவென்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட ஏஆர் ரஹ்மான் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ வந்துட்டு உங்ககிட்ட கேட்கறதுக்கு எஸ்பெஷலி நிறைய கேள்விகள் இருக்குது. ஒரு மியூசிக் டிரெக்டராக வி ஆல் நோ ஹவு கிரேட் யூ ஆர். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு வி ஹவ் ஆல்சோ ஹர்ட் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி நடிச்சிருக்கீங்கன்றதை பற்றி கேட்குறத விட உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க, எப்படி ஒத்துக்க வச்சாங்க உங்களோட நடிப்புக்கு? 97ல நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா? இல்லை சார், ஆனாலும் ஸோ இது ஒன்று ஒரு சின்ன சீன், அவ்வளோதான். சின்ன சீன் தான். ஸோ உங்களை எப்படி கிடையாது பட் எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க உங்களை? அவங்க அந்த சீன் சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டீங்களா? அந்த சீனை முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு.
ஒரு 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு இந்த படத்தை நீங்க. ஓகே So I said okay, we'll do it. ஓகே 10 ஓகே நிமிஷத்துல முடிச்சிட்டோம். 10 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்களா? ஐ திங்க் யூஆர் அ கிரேட் டேலண்டட் ஆக்டர். ஸோ ஓகே ஃபைன். ஸோ நடிப்புக்கு ஓகே சொல்லிட்டீங்க, சீனும் ப்ரில்லியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அண்ட் டான்ஸ் சீக்வன்ஸ் ஒரு ஃபுல் பார்ட்டில் வந்துட்டு உங்களோட நாங்கள் கேமியோ பர்ஃபார்மன்ஸில் பார்த்துருப்போம். அழகாக வரீங்க, க்யூட்டாக போஸ்ட் பண்ணுவீங்க. பட் இதில் வந்துட்டு நீங்கள் டான்ஸ் ஆடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர். டான்ஸ்ல இதுலேயும் அழகாக கேமியோ பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணி வச்சிருக்கீங்களா நீங்கள்? ஸ்வீதன். ஸோ மனோஜ் சார் ஃபர்ஸ்ட் இந்த கதையை பற்றி உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு மைண்டில் வந்த ஒரு விஷயம்னா என்னன்னு சொல்லுங்க. வாட் மேட் யூ டேக் அப் திஸ் ப்ராஜெக்ட்? இந்த அவர் முதல் வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் பிரபுதேவன் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பல சிக்கு புக்கர் முகாபலா ஊர்வசி எல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஊழலா அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க, அந்த மேஜிக் திருப்பி நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னாரு. I thought nobody ever thought about that. First time வந்து he came out of the way, he believed in it. அந்த நம்பிக்கையை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த படம் பண்ணேன். அண்ட் வந்துட்டு இந்த படங்களில் வந்துட்டு இருக்கிற 5 சாங்ஸ்மே நீங்கள் வந்துட்டு பாடியிருக்கீங்க. எனி பர்டிகுலர் ரீசன் பிஹைண்ட் தட்? அவர் வற்புறுத்தினார். எவ்ரி டைம் ஒரு சாங் வரும்போது வேறு யாரை பாட வைப்பேன், அவர் இல்லை நீங்களே பாடிடுங்கன்ற மாதிரி சொல்லி. சார் ரொம்ப அழகாக டப்புன்னு பதில் சொல்லிடுங்க. உங்களோட வார்த்தைகள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 4 வார்த்தை பேச மாட்டீங்களான்ட்டு நிச்சயமாக இத்தனை பேரும் மக்களும் ரொம்ப ஏங்கி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் 1 வேர்டில் க்யூட்டாக முடிச்சிடுறீங்க நீங்கள். பட் வந்துட்டு நீங்கள் இந்த ஷூட்டிங் டைம்லலாம் போய் பார்த்தீங்களா? ஸோ வந்துட்டு பிரபுதேவோட டான்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே ஃபைன், என்னோட சாங்குக்கு வந்துட்டு பயங்கரமாக டான்ஸ் வச்சு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி யூ ஃபெல்ட் யூ saw the shooting and all? பிரபுதேவ் பற்றி சொல்ல வேணா, இஸ் a world icon. Yes. All over the world people follow him, and Indiaவோட pride, and working with him again is such a beautiful honor. Yeah. Yes, one word about the director Manoj sir, because Manoj this is his is first. obsessive. சில பேர் வந்து சொல்லுவாங்க செய்யறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். This man is like இன்னும் பெட்டராக பண்ணோம், லைக் கான்ஸ்டன்ட்லி இஸ் திங்கிங் ஆஃப் இம்ப்ரூவிங் சம் ஸ்டஃப். இந்த சில சாங்ஸ் சொன்னதை விட பெட்டராக ஷூட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் ஐ விஷ் him the best. I wish the whole team best. மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் படம் பார்க்கல. இது வந்துட்டு ஒரே ஒரு கேள்விதான். எல்லா லெஜெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு சம் பாயிண்ட் வி வில் ட்ரெயின், எங்கேயாச்சும் ஒரு நாள் வந்துட்டு ட்ரெயின் ஆகிட்டு ஓகே ஐடியாஸ் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தோணும் போது உங்களோட இன்ஸ்பிரேஷனா அந்த மாதிரி வந்துட்டு where do you get your musical legendary ideas and all from? எனக்கு முதல்லேருந்து ட்ரெயின் தோணினே இருக்கும். என்ன சார்? படம் படத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் தோணினே இருந்தது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ குட் ஃபீலிங். அந்த ட்ரெயின் தோணும் போது வி ஹேவ் டு see what else is there. இப்போ ஒரு glass is half full, yes, or half empty. I always feel it's half full. Okay, and, okay. அதை வச்சு I try to get hope. I try to get அவ்வளோதான். வெரி சிம்பிளாக க்யூட்டாக சொல்லிட்டீங்க. அண்ட் எஸ் சார், ஸோ மக்களுக்காக பொங்கல் விஷஸ் சொன்னீங்கன்னா ஐ திங்க் தே வுட் பி வெரி ஹாப்பி. எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். நம்மளோட பிரபு தேவா சார் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் யூ ஆர் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மூவி அண்ட் யுவர் ப்ரெசன்ஸ் ஆல்சோ. ஸோ முதல் கேள்வினா இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ வாட் மேட் யூ சூஸ் தி ஸ்கிரிப்ட்? இல்லை ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை கேட்கவே இல்லை ஃபுல்லாக. அவர் வந்து சார் நான் உங்களை ரஹ்மான் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும் ஓகேன்ட்டு. ஸ்கிரிப்டே கேட்கல. அப்புறமா தான் நான் ஸ்கிரிப்டை கேட்டோம். அது வந்து ஆடட் அட்ராக்ஷன் மாதிரி. நம்ம மனோஜ் சார் இதுதான் ஃபஸ்ட் டைம். எஸ். பட் அன்பிலீவபிள் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் நான் ஒர்க் பண்ணதில்ல. இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர். வாவ், ஐ திங்க் இதை விட ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் அவருக்கு கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மூன் வாக் இந்த ஒரு டைட்டிலை பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்குமே தெரியுது இது ஒரு டான்ஸ் பேஸ்ட் மூவியாக இருக்க போது. ஸோ ஹேவ் பீன் த பர்ஃபெக்ட் ஆப்ஷன் ஃபார் தட். நான் ஒரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஏதோ ஒரு பாட்டுக்கு நீங்கள் ஒரு 1 month டான்ஸ் ரிஹர்சல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு வட்டாரங்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம பிரபுதேவா சாரே 1 மாதம் டான்ஸ் ரிஹர்சல் பண்ணியிருக்காருன்னா அந்த பாட்டு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி கேள்வி கேட்க சொன்னாங்க. நான் கேட்கல சார். இல்லை ஆக்சுவலாக பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நானும் ரஹ்மான் சாரும் ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணுறோம். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரியும். நம்ம என்ன வயசானாலும் அதே இதை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆமாம். ஸோ அவர் ரஹ்மான் சார் மரணடி அடிச்சிருக்காரு. ஸோ அவர் லெவலுக்கு நம்ம போகணுன்னா அந்த ஸ்பீடு, அதே மாதிரி அந்த காதலன் டைம், ரோமியோ டைமு, அந்த அப்போ பண்ணியிருக்கிற ஸ்பீடு வரணும். அதே இதை கொடுக்கணுன்ட்டு ஆசை. அந்த ஆசைனால இட்ஸ் நாட் அபவுட் அந்த கற்றுக்கிறது இல்லை மூமெண்ட், அந்த ஸ்வாகு, அந்த ஸ்பீடு, அந்த மசில் மெமரி வரணும். ஸோ அந்த உங்களுக்காக தான் நான் அவ்வளோ உழைச்சி. ஏன்னா எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க அப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும், அந்த மாதிரியே ஆடணும். ஆக்சுவலாக என்னோட கோரியோகிராஃபர் கூட என்ன அந்த மாதிரி ஆட வச்சுருக்காங்க. ஐ தேங்க்ஸ் டு சேகர் அண்ட் பியூஷ் அண்ட் சாசியா. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை விட என்னை இப்படி பார்க்கணுன்றது நம்ம டைரக்டர் மனோஜ் சாரோட ஆசை.
ஸோ அவரோட ஆசையை நான் நிறைவேற்றணுங்கிறது தான் என்னோட ஆசையாக ஆசையாக இருக்கு. அதே மாதிரி உங்கள் எல்லாரும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த பழைய பிரபுதேவா அந்த பழைய பார்க்கணுன்றது ஆசை. சார் எனக்கு ஏனே தெரியல, இங்கே தான் பேசும்போது எங்கள் கண்ணு லைட்டாக தண்ணியாக வருது. ஒரு மாதிரி பயங்கர நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களோட ஃபேவரட் மெமரினா நீங்கள் ஒரு என்ன விஷயமா சொல்லுவீங்க? ஃபேவரட் மெமரி வந்து அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார் கூட ஆக்ட் பண்ணது தான். சொல்லுங்க, டெல் அஸ் அபவுட் இட். சார் வந்துட்டு சொன்னா டப்புன்னு 10 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரஹ்மான் சார் இது பண்ண போகிறாரு சொன்னார் மனோஜ் சார். நான் சொன்னேன் சார் நிஜமா சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம்மா சார் பண்ணுவாருன்னு. அது இல்லாமல் நானும் ஒரு ரஹ்மான் சார் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கிடையாது, 2 பேரும் ஒரு சின்ன சண்டை போட்டுப்போம். ஓகே. அது இன்னும் நான் அவரோட ஆக்டிங் பார்த்து அவர் கேஷுவலாக பண்ணுறாரு, அவர் க்யூட்டாக பண்ணுறாரு, எது பண்ணாலும் நல்லா இருக்கு. தட் மூமெண்ட் வாஸ் லைக் your favorite moment. ஃபேவரட். எஸ். இந்த படத்தோட இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிங். யோகி பாபு சாரா இருக்கட்டும், மஜுவாகி சாரா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்குது. ஸோ உங்களோட காஸ்டிங் அஃப்கோர்ஸ் யோகி பாபு சார் வந்து ஆல்ரெடி வெரி எஸ்டாப்ளிஷ்ட், அந்த அஜு வர்கீஸ் அந்த அசோக் செல்வன்லாம். பட் அது தவிர மிச்ச ஹீரோயின்ஸு மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, எல்லாரும் ஸோ நியூ. அது டைரக்ட் சாரோட இதுதான், எல்லாம் புதுசாக இருக்கணும் சார். அந்த புதுசில் இருந்தால் இன்னும் அந்த எல்லாருக்கும் ஒரு அந்த புதுசாக இருக்கும். எவ்ரிவன் வாஸ் வெரி குட். அண்ட் ஈவன் ஹீரோயின்ஸ் கூட அவ்வளோ they took முதல்ல 5 நாள் 7 நாள் வந்து ரிஹர்சல் பண்ணி ஷூட் பண்ணுறதும் சரிக்கிட்ட. மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஐ லவ் ஒர்க்கிங் வித் தம் எவ்ரிஒன். ஸோ உங்களுக்கு சொல்லுங்கள், இந்த கதை ஆரம்பித்த அந்த தருணம்னா அது என்னவா இருக்கும்? இல்லை, இது கதை ஆரம்பிக்கும் போதே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எடுத்தோம்னா மக்களை எவ்வளோ தூரத்துக்கு மகிழ வைக்க முடியும் அப்படின்றது தான் எங்களோட ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக இருந்தது. கேன் வி மேக் பீப்புள் ஹாப்பி அப்படின்றது தான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட். அண்ட் ஐ திங்க் கம்ப்ளீட் படமும் அதுதான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி மக்களும் சந்தோஷமாக சிரித்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம். பிகாஸ் இதோட கேஸ்ட் அண்ட் க்ரூ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஜெக்ட்குள்ளே வந்துட்டு உள்ளே கொண்டு வரணும்னு தோணுச்சு? ஐம் டாக்கிங் அபவுட் பிரபுதேவா சார் அண்ட் ரஹ்மான் சார். அந்த காம்பினேஷன் நீங்கள் எப்படி திங்க் பண்ணி பார்த்தீங்க? ஒன்றும் இல்லை, அது அதான் நான் சொன்ன மாதிரி ஹாப்பினஸ், சந்தோஷம் அப்படின்றது வந்து ஒன்று காமெடி, பட் அதே சந்தோஷம் உங்களுக்கு வந்து மியூசிக்கும் கொடுக்கும், டான்ஸும் கொடுக்கும். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு க்ளீன் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக காமெடி, மியூசிக், டான்ஸ் இந்த காம்பினேஷன் பண்ணும்போது ரஹ்மான் சார் அண்ட் பிரபுதேவா சார் வந்து எப்போவுமே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே அந்த ஒரு காம்பினேஷன் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு மேஜிக் இப்போ நீங்கள் வந்து மின்சார கனவாக இருந்தாலும் சரி, காதலனாக இருந்தாலும் சரி, எனி மூவி சிக்குப்புக்குற இல்லை அந்த ஒரு பாட்டு பண்ணாலும் சரி, they have given so much happiness in they have given so much happiness. ஸோ அந்த ஹாப்பினஸை திரும்பி கொண்டு வர முடியுமா, இந்த ஜென்ரேஷனுக்கு திரும்பி கொண்டு வர முடியுமான்றது தான் அட்டெம்ப்ட். அண்ட் ஐ திங்க் போத் ஆஃப் தெம் ஹவ் கிவன் எக்ஸ்ட்ராடினர்லி த பெஸ்ட். அவங்களால ஒரு இந்த படம் அப்படின்றது இல்லாமல் ஒரு 3 படத்துக்கான எஃபர்ட்டு ரஹ்மான் சாரும் பிரபு சாரும் மக்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு க்ளீன் சந்தோஷம், எந்த ஒரு கலப்படமும் இல்லாத சுத்தமான சந்தோஷம் கொடுக்கறதுக்கு ஒரு 3 மடங்கு உழைச்சிருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு சந்தோஷம். சார் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. பிகாஸ் வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், நான் கதையே கேட்கலங்க, எனக்கு வந்துட்டு மனோஜ் மேலே அவ்வளோ நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஆஸ் அ டிரெக்டராக நீங்கள் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணும்போது இல்லாட்டி ப்ரொடக்ஷன் டைமில் உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண சில விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்வீங்க? இல்லை, கஷ்டப்படல ஆக்சுவலாக. அதுதான் எனக்கு தெரியும், அந்த கேள்வியே அவாய்ட் பண்ணியிருக்கணும். பட் ஆனாலும் நீங்கள் வந்துட்டு த டிஃபிகல்ட்டிஸ் தட் யூ ஹவ் ஃபேஸ்ட் வேணால் சொல்லலாமா நம்ம? இல்லை, வி ஹவ் தரோலி என்ஜாய்ட். ஐ ஹவ் அ கிரேட் டீம். ஒரு நல்ல டீம். நீங்கள் ரொம்ப நம்மளை சுற்றி நல்ல ஆளுங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல டீம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணால் பண்ணலாம், சந்தோஷமாக பண்ணலாம். இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேன், இது நான் சும்மா கேமரா இருக்குன்றதுக்காக நான் சொல்லலை. ரொம்ப ஒரு டீமாக என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். எங்கள் பிஹைண்ட் வுட்ஸ் டீம் வந்து ஃபுல்லி இன்வால்வ் படத்தில். ஸோ பிஹைண்ட் வுட்ஸ் டீமோட சந்தோஷமாக ஒர்க் பண்ணேன், மூன் வாக் டீமோடையும் சந்தோஷமாக ஒர்க் பண்ணேன். எங்களுக்கு டச்வுட் இப்போ நீங்கள் வந்து நாங்கள் 75 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் கூட எங்களுக்கு பிரச்சனைன்னு இருந்தது கிடையாது, யாரோடையும் பிரச்சனை இருந்தது கிடையாது. எங்களுக்கு எல்லாரோடையும் சந்தோஷமாக தான் இந்த படத்தை முடிக்கணுன்றது ஃபஸ்ட் டேவே டிசைட் பண்ணிட்டோம். நான் என் டீம்கிட்டையும் சரி, மூன் வாக் டீம்கிட்டையும் சொன்னது, என்ன வந்தாலும் சந்தோஷமாக முடிக்கலாம். ஏன்னா மக்களுக்கே சந்தோஷத்தை கொடுக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கணும். டீம் சந்தோஷமாக இருந்தால் அந்த ஹாப்பினஸை கன்வே பண்ண முடியும். ஸோ மக்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக இல்லாமல் மக்களுக்கு சந்தோஷமாக கொடுக்க முடியும்னு எனக்கு தோணலை.
ஸோ ரஹ்மான் சார் கிட்ட பேசும்போதும் சரி, பிரபு சார் கிட்ட பேசும்போதும் சரி, யோகி பாபு சார், அஜு வர்கீஸ், அர்ஜுன் அசோகன், சதீஷ், நிஷ்மா, ஸ்மிதா, எல்லாருமே, ஜேக்கப் சார், எல்லாருமே, சுவாமிநாதன் சார், ராஜேந்திரன் சார், இன்னைக்கு வர முடியல அவங்களால, ரெட்டின் சார், கிரேட் ஆக்டர்ஸ். எல்லாருக்கிட்டையும் நான் வந்து சொல்கிறது வந்து லெட்ஸ் see if we can be happy, சந்தோஷமாக இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்றது. நம்மளோட சதீஷ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சாட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த படத்தோட போஸ்டர்ஸ்லாம் பார்த்தேன். உங்கள் ரோலே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி என்ன பண்ணியிருப்பாருன்ற கேள்வி எனக்கு பார்த்ததுலேருந்து இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு உங்கள் ரோலை பற்றி சில வார்த்தைகள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் வணக்கம். இங்கே ஒரு 20 துப்பாக்கி நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து பார்க்குறதுக்கு. பட் வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தான் வந்து ஒரு படத்தை நீங்கள் ஒரு படமோ இல்லை எந்த மாதிரி ஒரு விழாவையோ நீங்கள் தான் வந்து சிறப்பாக கொண்டு போகிறீங்க. ஸோ வணக்கம். மூன் வாக் வந்து என்னுடைய டெபியூட் மூவி. இதுதான் என்னுடைய முதல் படம். மனோஜ் சார், என்எஸ் மனோஜ் சார் தான் வந்துட்டு இந்த கதையை எனக்கு சொல்லும்போது இந்த ஜாஸ்மின் அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் வந்து பண்ணுறேன். பட் ஃபஸ்ட் அந்த படத்தில் அந்த கேரக்டர் எனக்கு இல்லை. ஜோகோவிக், பாபுட்டி, அதாவது பிரபுதேவா சார் அண்ட் அஜு வர்கீஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டர் கொண்டு வந்தார். ஸோ நீங்கள் ஸ்கிரிப்டும் பண்ணுவீங்கன்றதுனால உங்ககிட்ட கொடுக்குறேன் சொல்லிவிட்டு நானும் மனோஜ் சார் உட்காந்து ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஜாஸ்மின்ற கேரக்டர் கொண்டு வந்தோம். ஸோ 3 பேரோட ஒரு ஃபன் தான் இதில் வந்துட்டு பாபுட்டி, ஜோகோவிக், ஜாஸ்மின். ஸோ இந்த 3 பேருக்குள்ள இருக்க ஃபன் தான் இந்த கதையே ஓடும். வந்து என்னுடைய லைஃப்பில் இது வரைக்கும் நான் அதிகமாக எதிர்பார்த்து இது போகணும், இந்த இலக்காக வச்சு நான் போகல. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணேன். நான் ஆஸ் அ சிவில் இன்ஜினியர் நான் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன். எனக்கு இந்த ஃபன் ரொம்ப பிடிக்கும். எது வந்தாலுமே ஒரு கலாச்சி பேசுகிறது, ஜாலியாக பேசுகிறது, இல்லை ஒரு யதார்த்தமாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து அப்படி தான் நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். அது கொஞ்ச நாள் இடையில் அது அப்படியே சினிமாக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பும் கிடச்சிது. ஸோ இந்த ஜேர்னி வந்து புதுசாக இருக்குது. இதையும் நான் கரெக்டாக பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் நான் வந்து. எஸ், ஸோ கங்க்ராச்சுலேஷன் சதீஷ். நீங்கள் சொன்ன மாதிரியே உங்களோட ட்ரீம்ஸ் நிறைவேறணும்னு நாங்கள் உங்களுக்காக விஷ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி பல சூப்பரான கேரக்டர்ஸில் உங்களை பார்க்கணும். கூட சீக்கிரத்தில் உங்கள் படத்தில் இதே மாதிரி நான் ஒரு ஆடியோ லான்ச்சில் உட்காந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கணும் ஆஸ் அ டைரக்டரா. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூங்க. தேங்க்யூ. நம்மளோட திரு யோகி பாபு அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களை பார்த்ததுல அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மனோஜ் சார் இந்த கதையை உங்ககிட்ட சொல்லும் போதும் இந்த காம்பினேஷனை பற்றி நீங்கள் கேட்கும் போதும் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு வந்து சார் வந்து மீட் பண்ணி பேசும்போது இந்த கதை வீட்டில் தான் சொன்னார். சொல்லும்போது ஒரு கேரக்டர் தான் வருவார்னு நினச்சேன். ஆனால் இதில் வந்து பல கேரக்டராக சொன்னார். அந்த 16 ஏதாவது ஒரு கேரக்டர் நம்மளை காப்பாற்றிடும் அதில் வர கேரக்டர்னு. ஆனால் 16 கேரக்டரும் சூப்பராக இருந்தது. ஸோ பொதுவாகவே வந்துட்டு ஒரு கேரக்டர்னால நீங்கள் ஏதாச்சும் ஒரு புதுமையாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவீங்க. இதில் வந்துட்டு 16 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ன்றப்போ உங்களுக்கு அது ஏதாச்சும் ஒரு விதத்தில் கஷ்டமாக இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாம் நம்ம அவங்களாம் பார்த்து அனுபவப்பட்ட கேரக்டர் தான் எல்லாமே. அதனால எந்த ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அதெல்லாம். உங்களுக்கு இந்த செட்டில் இருந்த ஃபேவரட் மெமரின்னா என்ன சார் சொல்வீங்க? அவர் சாரோட சிரிப்பு, டைரக்டரோட சிரிப்பு, மனோஜ் சாரோட சிரிப்பு, எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பார். அதான் எங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த காம்பினேஷன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஓகே, ரஹ்மான் சாரும் வந்துட்டு பிரபுதேவா சாரும் இணைஞ்சு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு முதல்ல உங்கள் எண்ணத்தில் வந்த ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? அவங்க 2 பேரும் வந்து ஜீனியஸ். என்னென்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே 2 பேரும் ஸ்டார்டிங்லேருந்து பயணிச்சுட்டு வராங்க. இப்போ இடையில நம்ம வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று ஏஆர் ரஹ்மான் சாரோட அவரோட இசையில் நம்ம முகத்தெல்லாம் அவர் பார்க்குறாரு. அதே பெரிய சந்தோஷம். ஸோ இது வந்துட்டு ஒரு மியூசிக்கல் டான்ஸ் நம்பராக இருக்குது. காமெடி நிறையவே இருக்குது. இதில் யோகி பாபு சார் வந்துட்டு ஏதாச்சும் டான்ஸ் நம்பருக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா? படத்தில் கேட்குறீங்களா? படத்தில் அங்கங்கே ஒன்று டைரக்டர் பண்ண சொல்லியிருக்காரு. மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே இருக்குங்க. சரி சரி. பயங்கரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க. எஸ் சார், ரஹ்மான் சாரோட பிறந்தநாள் வருது. ஸோ உங்கள் ஸ்டைலில் அவருக்கு வந்துட்டு ஒரு விஷஸ் சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? வழக்கம் போல் சொல்கிறது தான் சார். நீங்கள் 100 ஆண்டு காலம் சந்தோஷமாக இருக்கணும் சார். என்றும் உங்களை முருகப்பெருமான் உங்களை காக்கணும் சார். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ மேடம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்மளோட தீபா அக்கா இணைஞ்சிருக்காங்க. கற்பூர அழகி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களோட ஒவ்வொரு படத்துலையுமே ஒவ்வொரு விதமாக ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் எந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நாங்கள் உங்களை பார்க்கலாம்? முதல்ல வந்து தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் வணக்கம்.
இந்த படம் வந்து டாக்டர் படம் மாதிரி எனக்கு ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. ஓகே. கொஞ்ச நேரம் வந்தாலும் என்னுடைய கதாபாத்திரம் அதில் வந்து நல்லா பேசப்படும். ஒரு நகைச்சுவை நடிகையான ஒரு அடையாளம் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த செட்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெமரி, ஓகே இந்த செட்டில் இந்த நான் மறக்கவே முடியாதுப்பா இந்த ஒரு விஷயத்தினா என்ன விஷயம் சொல்லுவீங்க? அப்படி ஒன்றுமே இல்லையேம்மா, எனக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஞாபகத்தில் திடீர்னு கேட்டால நீ முன்னாடியே சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்துருப்பேன் சொல்லுவேன். ஆனால் இங்கே மறக்க முடியாத அனுபவம்னா, நான் வந்து பிகைனுட்ஸ் உடைய அந்த ஓனரை வந்து அந்த படத்தில் தான் பார்த்தேன். நான் வந்து இவ்வளோ நாள் நினச்சது வேறு ஒரு மனிதரை. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அந்த இயக்குனர் தான் வந்து அந்த ஓனர்னு தெரிஞ்சுது. ரொம்ப தன்மையாக பேசினார், நல்லா அழகாக ஒரு சொல்லி கொடுத்தாரு பாடங்களை. ஓவரால் அடிக்க விட மாட்டார். அது ஒன்று ஓவரால் அடித்தது வேட்டாக்கா கொஞ்சம் குறைச்சிக்கலாம்க்கா. அதுக்கப்புறம் நான் காமெடி கேரக்டர்னோன்னே சில நேரம் அது எக்ஸ்ட்ரா பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நம்ம நினைப்போம். ஆனால் இப்போ உள்ளவங்களாம் கொஞ்சம் கம்மியாக போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அப்படி இது வந்து இயக்குனர்கள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் கிடையாது. சிலர் வந்து இந்த அக்கா வந்து அழுகிறதுக்கு மட்டும்தான் பயன்படுவாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. சிலர் வந்து இந்த அக்கா நகைச்சுவை பண்ணுறதுக்கும் பயன்படுவாங்க. இயக்குனர்கள் என்ன சொல்கிறாங்களோ, நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்கன்னா நம்ம கம்மி பண்ணிக்கணும். இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி ஜாஸ்தியாக கிராமத்தில் நான் ஒரு அக்காவை பார்த்தேன், இந்த அக்கா இப்படி தான் நடிப்பாவ அப்படின்னா நம்ம அதுக்கேற்றாப்புல நடிக்க போகிறோம். அது வந்து வேலை வாங்குறதும் அவங்க எழுதுகிற அந்த வசனத்துலேயே தான் நம்ம சொல்கிறது இருக்குது. அதனால் நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. ஒரு கதாபாத்திரம் நிற்குதுன்னா அது டைரக்டரோடைய எழுத்து வடிவத்தில் தான் இருக்குது. நச்சுன்னு அழகாக பதில் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றியா.